ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இன்னைக்கு ராதா டியூஷன்ல எல்லா பசங்களுக்கும் டிராயிங் காம்படிஷன் நடக்க போகுது. அதுக்கான செட்டப் எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த காம்படிஷன்ல யார் வின் பண்றாங்க பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு நேத்தே சொன்ன மாதிரி டிராயிங் காம்படிஷன் வைக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? அதுக்கு டீம் ஏ டீம் பின்னு சொல்லிட்டு 2 டீமா நான் பிரிக்க போறேன். ஓகேவா? அதுல 3 பேர் இருப்பீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிராயிங் சொல்லுவேன். அந்த தீமை வச்சு நீங்க அதை டிரா பண்ணணும். ஓகேவா? ஒரு டீம் ஒரு டிராயிங் பண்ணாம போதும். ஓகேவா? அது என்ன சீனரி நான் சொல்லிடுறேன். ஓகேவா? டே அண்ட் நைட் சீனரியில நீங்க செய்யணும். வெரி குட். உங்களுக்கு இந்த காம்படிஷனுக்கு தேவைப்படுற எல்லா கலர்ஸ், ஆயில் பேஸ்டல்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. சீசர், டேப், பேப்பர் எல்லாமே ரெடியா இருக்கு. உங்களுக்கான தேவையானது எதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா பசங்களா? எஸ் மேம். ஓகே, நீங்க எல்லாருமே டீம் ஏ, மலர், நலன் அண்ட் கயல். ஓகேவா? சரியா? உங்க டீம் பேர் ஏ. நீங்க டீம் பி, அர்ஜுன், கியாரா அண்ட் ஸ்ருதி. நீங்க 3 பேரும் டீம் பில வருவீங்க. ஓகேவா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே ஒரு வாட்டி உங்க டீம் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், என்ன டிரா பண்ண போறீங்க. ஓகே, டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் சொல்லுங்க. நான் இப்ப கேம் ஸ்டார்ட் பண்றேன். மலர், கயல், உங்களுக்கு எதுனா ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்கப்பா, என்ன டிரா பண்ணலான்னு. நீ நல்லா டிரா பண்ணுவல்லடா நலன். அதே மாதிரி நீ எதனா யோசித்து பண்ணிடு. மேம் சொல்லிருக்காங்கல்ல டே அண்ட் நைட்னு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதனால நீங்க எதனா சொல்லுங்க. எனக்கு ஒன்னும் ஐடியா இல்லடா, நீயே யோசி. எனக்கும் எதுவுமே இல்ல. டே அண்ட் நைட் பாரு எப்படின்னா. சரி, உங்களுக்கு எதுவுமே புரியலையா? என்ன பண்ணலாம் கியாரா? உனக்கு எதனா தெரியுமா ஐடியா? எது இருந்தாலும் சொல்லு. சரியா? டே அண்ட் நைட் சொல்லிருக்காங்க மேம், அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். சரிடா, ஏதோ ஒண்ணு பண்ணலாம், பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அது மாதிரி பண்ணி விட்டுடலாமா? ஒரு பேப்பர்ல அழகா டே அண்ட் நைட் சீன் மாதிரி வந்துடும். சரி அப்படிதான் பண்ணலாம். நீங்க உங்க இஷ்டமா பண்ணுங்க, நான் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரி ஸ்ருதி, நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நான் சொல்றதெல்லாம். சரி கேரா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கண்டிப்பா. எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். ஓகேவா? சரி, நம்ம இப்ப ரெடி தானே? இப்ப மேம்க்கு சொல்லிடலாமா நம்ம ரெடின்னு சொல்லிட்டு? ஓகே, நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம்ல? ஓகே, எஸ் மேம், நாங்க ரெடி மேம் காம்படிஷனுக்கு. ஓகே, வெரி குட். டீம் பி ரெடி ஆயிட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறமா டீம் ஏ இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, அவங்க சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. சீக்கிரமா சொல்லுங்க நம்மளும். சரி, ஓகேவா, நம்ம சொல்லிடலாம். சரியா? மேம் கிட்ட சொல்லிடலாமா? ஓகேவா? டன்னா மேம், நாங்களும் ரெடி மேம் காம்படிஷனுக்கு. ஓகே, 2 பேருமே ரெடி ஆயிட்டீங்க, டீம் ஏ அண்ட் டீம் பி. இப்ப காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யார் வர போறது சொன்னா டீம் ஏ தான் வர போறீங்க. ஓகேவா? டீம் ஏ டிரா பண்ணுங்க. எஸ் மேம், மேம். மலர், கயல் யாருன்னா கொஞ்சம் நடுவுல பேப்பரை பிடிச்சிக்கோங்க, நான் சைடு எல்லாம் டேப் போட்டிடுறேன். ஓகேவா? இது பார்டர் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது 4 பக்கமும் நம்ம சைட்ல டேப் போட்டுட்டோம்னா பேப்பரும் நகராது, கலர்ஸும் நம்ம அந்த பார்டர்ல நம்ம அடிக்க மாட்டோம். ஸோ அது பார்க்க நல்லா ஃபினிஷிங்கோட நல்லா இருக்கும். சரியா? சரிடா நலன், நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? உன்கிட்ட தான் ஐடியா இருக்கு, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறோம் நாங்க 2 பேரும். ஓகேவா? சரியா? பண்ணு, நான் ஹெல்ப் பண்றேன். என்னடா சென்டர்ல கூட ஒட்டுட? 4 பக்கம் தானே சொன்னேன். 2 சீன் பண்ண போறோம், அதனாலதான். இப்போ சென்டர்ல இருந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? சென்டர்ல லைன் போட்டுக்கலாம். எனக்கு ஒரு ரவுண்டா ஸ்டிக்கர் ஒட்டி கொடு. இது போதும், இங்க ஒட்டிடுறேன். இப்போ இங்க நடுவுல இங்க ரவுண்ட் போட்டுக்கோ. ஓகே, இதானே போதுமாடா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஓகே, இப்போ மேல நான் ரெட் கலர் அடிச்சிடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரெட் அடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோ. ஓகே, எடுத்து வச்சுக்கிட்டேன்டா. அது நல்லா மடிச்சிரு. சரியா? மடிச்சிட்டு வச்சுட்டேன். இப்போ என்ன கலர் அடிக்க? இது ஆரஞ்சு. ஓகே, இது ஆரஞ்சா? செமையா இருக்குடா. இதுக்கப்புறமா என்ன பண்ண போற? இப்போ எல்லோ அடிக்க போற பாரு. இது எல்லோ இந்த பார்டர்ல கரெக்டா அடிக்கலாம். இல்லையே, தப்பா பண்றேனே. சரி, இந்தா நீ அடி. கூட நான் அடிக்கிறேன். கரெக்டா அடிக்கணும் நானு.
கரெக்டா தான் அடிக்கிற அடி. அதே மாதிரி கீழே கூட அடிச்சிரு. இது வரைக்கும் நான் மறந்துட்டேன், ஏதோ நினைச்சேன் நானு. சரி சரி கரெக்டா அடிக்கிறேன்லடா, கரெக்ட் இல்ல? கூட அதுக்கப்புறமா கூட அடிக்கிறேன் நானு. இரு நானே அடிக்கிறேன். இது வரைக்கும் அடிச்சு கொடு சரியா? ஓகே இது வரைக்கும் அடிக்கட்டுமா? இங்க ஆரஞ்சு சேம் கலர் ரிப்பீட் ஆகுது, அதே ஆரஞ்சே பண்றியா? இதுக்கப்புறமா இப்போ வந்து சேம் அதே ரெட் தான். இப்போ இங்கேயே ரெட் கலர் அடிக்கலாம். ஓகே இங்க ரெட் கலர் அடிச்சிட்டு இதுக்கப்புறமா என்னடா பண்ணுவ? பாரு, பார்த்தா தானே தெரியும். இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் கொடு. அந்த டிஷ்யூ பேப்பர்ல இப்போ நான் எல்லாமே கிரப் பண்ணுவேன். கூட நான் பண்றேன். இல்ல இல்ல வேண்டாம், இரு, நீ பண்ண மாட்ட சரியா? சரி சரி பண்ணு, நீயே பண்ணு. நம்ம தாண்டா ஜெயிக்கணும். நல்லா நல்லா பண்ணுடா சரியா? கொஞ்சம் பொறுமையாவே பண்ணு. கரெக்ட், நம்ம தான் ஜெயிக்க போறோம் பாரு. உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்காடா நாம ஜெயிக்க போறோம்னு? ஆமா, நம்ம தான் ஜெயிக்க போறோம். அவன் அர்ஜுனுக்கு ஒன்னும் தெரியாது. நீ வேணா பாரு அவன் என்ன பண்ண போறான்னு. அவன் டிராயிங்ல அவ்வளோ இல்ல. நான் நினைக்கிறேன் அர்ஜுன் பண்ண மாட்டான்டா. கியாரா கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவான் டிராயிங், அவ தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பாக்கலாம் பாக்கலாம், ஈரா யாருன்னு கொஞ்சம் புடிச்சுக்கோ. ரொம்ப பேட் ஆடுது. சரி சரி நான் புடிச்சிட்டேன். மலர, உங்க தம்பிக்கு அவ்வளவு தெரியாது இல்ல டிராயிங் எல்லாம்? ஆமாடா அவன் அவ்வளவு சரியா பண்ண மாட்டான், உன்ன மாதிரி பண்ண மாட்டான். ஓகேவா பண்ணுவான், அதனால எனக்கும் அவ்வளவு தெரியாது. நீ செமையா பண்ணிட்டடா, சூப்பரா இருக்கு. நீ கலர் கூட சூப்பரா இருக்குடா. சேம் அதே மாதிரி இது கூட டிஷ்யூல இது பண்ணுமா? ஆமா, இது கூட அப்பதான் இது மாதிரி பண்ணாதான் நம்மளுக்கு நல்லா பினிஷிங் வரும். இது புரியுதா? இல்லன்னா திட்டு திட்டா அப்படியே தெரியும், அதனால நல்லா இருக்காது. இப்ப பாரு, நம்ம பினிஷ் பண்ண பிறக்கும் எப்படி இருக்குன்னு பாரு. ஃபுல்லா முடிச்சிட்டு பிறக்கும் நீ வேணா பாரு எப்படி இருக்குன்னு. செம்மையா பண்றடா நலன், சூப்பரா இருக்கு. எப்படிடா எங்க இருந்து கத்துக்க? நீ டிராயிங் கிளாஸ் போறியா என்ன எங்கன்னா? இல்ல இல்ல, நான் டிராயிங் கிளாஸ் எல்லாம் போறது இல்ல. எங்க டாடி நிறைய பண்ணுவாங்களா, அதை பார்த்து பார்த்து நானும் கத்துக்கிட்டேன். எங்க டாடி நிறைய வால் பெயிண்டிங் எல்லாம் நிறைய பண்ணி வைப்பாங்க. அதனால நானும் கொஞ்சம் எங்க டாடிக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணி எனக்கு அதே ஹேபிட் ஆயிடுச்சு. அதனால இப்ப நானும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். ஆனா ரெகுலராலாம் பண்றது இல்ல, எப்போ ஒரு வாட்டி பண்ணுவேன். ஓகே, இது மாதிரி காம்படிஷனுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது இல்ல. இப்ப எப்படின்னா ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, செம்மையா இருக்கும். ஆமாடா நலன், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்க செம்மையா இருக்கும். அர்ஜுன் அவ்வளவுதான், நோஸ் கட்டு, அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் அவன். இது பண்ணிட்டு அப்புறமா என்னடா பண்ணுவ? அவ்வளவுதானா? இதுதானே டே அண்ட் நைட்டு? இல்ல இல்ல, இதுக்கப்புறமா இன்னும் நிறைய இருக்கு பாரு. உனக்கு தெரியாதா எப்படி பண்ணுன்னு? எனக்கு தெரியாதுடா, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சீன் எல்லாம் வரையத்துக்கெல்லாம் தெரியாது எனக்கு. எப்படியோ ஒண்ணு அப்படி இப்படியே வரைஞ்சிருவேன். ஆனா இது மாதிரி எல்லாம் ப்ரொஃபஷனல் எல்லாம் வரைய தெரியாது. இந்தா நீ கொஞ்சம் பண்ணு. குடு நானும் பண்றேன். செம சூப்பர். அவ்வளவுதான், இதுக்கப்புறமா என்ன பண்ண போற? பாரு, பார்த்துட்டே இரு, நான் சொல்றேன் பாரு என்ன பண்ணணும்னு. ஓகேவா? நானும் உனக்கு சொல்றேன், நீயும் பண்ணு சரியா? மவுண்டன் மாதிரி டிரா பண்ணு கையால. அதே மாதிரி தான். வெரி குட். மேல கீழே சேமா வரணும் சரியா? அதோட ஷேடோ தான் மேல இருக்கிறது, கீழே ஷேடோ. அதே மாதிரி இங்கேயும் பண்ணிடு சரியா? சரிடா அர்ஜுன், நான் கரெக்டா பண்றேன்னா சொல்லு ஓகேவா? நீ கரெக்டா தான் பண்ற, அப்படியே கண்டினியூ பண்ணு, நல்லாதான் இருக்கு. ஓகே இதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டா? அது கலர் அடி, பிளாக் கலரு. ஓகே இதுல கலர் அடிக்கணுமா? திருப்பி நீ அதை டிஷ்யூ வச்சு பண்ணுவியா என்ன? இல்ல இல்ல, இதுல எல்லாம் பண்ண தேவையில்ல, நீ பண்ணு, நான் சொல்றேன்ல. அட்டை மேல தானே பண்ணும், கீழே இல்லையா? இல்ல இல்ல, கீழே தேவையில்லை. கீழே வந்து இந்த பட்ஸ் வச்சு கீழே வந்து ஷேடோ மாதிரி பண்ணி விடு. இப்போ மேல இருந்து அதை தேய்ச்சிக்கோ. தேய்ச்சிட்டு அதை எடுத்துட்டு கீழே ஷேடோ மாதிரி பண்ணு சரியா? புரிஞ்சிச்சுடா எனக்கு என்ன சொல்றேன்னு. அதே மாதிரி தான் பண்றேன். கரெக்டா இப்போ இது ஓகேவா? கரெக்டா தான் பண்ணிருக்கு. அதே மாதிரி இதையும் பண்ணிடு, இந்த சைட்லயும். அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஓகே சூப்பர். இப்போ அதே மாதிரி கீழே இருந்து ஷேடோ மாதிரி பண்ணு சரியா? சரி சரி போதுமா? இன்னும் லைட்டா பண்ணோமா எப்படி? ரொம்ப டார்க்கா இருக்கா? இல்ல இல்ல, கரெக்டா தான் பண்ற. பண்ணு பண்ணு. கொஞ்சம் அது மாதிரி எல்லாம் தெரியாத மாதிரி பண்ணு சரியா? ரியலிஸ்டிக்கா இருக்கணும் கரெக்டா. ஓகே ஓகேடா, சரி சரி புரிஞ்சிச்சு நீ என்ன சொல்றன்னு. இப்போ இது கரெக்டா இருக்கா பாரு. மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கோ. எடுத்துக்கிறேன்டா. இப்போ இது அப்படியே ஷேடோ மாதிரியே இருக்கு. ஓகே தான், பரவாயில்ல. போது விடு, எதுக்கு அவ்வளோ பண்ணிட்டு இருக்க? பாரு நீ எப்படி இருக்குன்னு சொல்லு, அது மாதிரி நான் பண்றேன் சரியா? ஓகே, நீ கரெக்டா தான் பண்ற, பண்ணு அதே மாதிரி பண்ணு. இங்கே கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கோ, அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு லீஃப் மாதிரி டிரா பண்ணு சரியா? இங்க லீஃப் மாதிரியா? சரி பாரு கரெக்டா பண்றேன் நானு.
ஓ சூப்பர், அதே மாதிரி பண்ணிடு. சைடுல இந்த பக்கம் ஃபுல்லாவே பண்ணிடு அதே மாதிரி. சரி சரி, இந்த பக்கமாவா? ஓகே பண்ணிடு, அதே மாதிரி பண்ணிட்டா. அந்த பக்கம் ஃபுல்லா பண்ணிடு அதே மாதிரி. இந்த பக்கம் ஃபுல்லாவே பண்ணிட்டா? ஆமாடா. ஏன்டா பண்ணு, நான் சொல்றேன்ல. அதே மாதிரி பண்ணிடு, மேல வரைக்கும் பண்ணிடு. கரெக்டா பண்றேனா பாரு, பெருசு சின்னதே பண்ணிட்டா அப்பதானே நல்லா இருக்கும். ஆமா ஆமா, பெருசு சின்னதே பண்ணு, அப்பதான் கரெக்டா இருக்கும். பாரு டார்க்கா இருக்கா நல்லா? நல்லாதா டார்க்கா தான் இருக்கு. இதே மாதிரி இந்த பக்கம் கூட பண்ணிட்டே. புரிஞ்சிச்சு உனக்கு போல இருக்குது. ஆமா ஆமா, எனக்கு புரிஞ்சிச்சுடா. ஒரு சீன் மாதிரி பண்ணோம் அவ்வளவுதானே, புரிஞ்சிச்சு. ஆமா கையில், அதே மாதிரி பண்ணு, கண்டினியூ பண்ணு, சரியா பண்ணிருக்க. கொஞ்சம் செடி மாதிரி பண்ணி விட்டுட்டு சரியா போடும், அவ்வளவுதான். அதே மாதிரி அங்கேயும் மேல கூட பண்ணிடுனா. போதுமாடா? கரெக்டா பண்றேனா? கரெக்டா பண்றேன், நல்லாதான் இருக்கு. இப்ப மேல கூட அங்க ஒரு தென்னை மரம் மாதிரி பண்ணிடு. இங்கதானே? ஆமா இங்கதான். போதுமா? தென்னை மரம் சாஞ்சு இருக்கு. நல்லா தானடா இருக்கு. நல்லாதான் இருக்கு, நான் சும்மா கிண்டல் பண்ணேன். காக்கா, வெரி குட் கையல். எப்படி காக்கா மாரி பண்ணிடு. சூப்பரா இருக்கு கையல். இப்ப நீ பண்ணுடா. நீங்க என்ன பண்றியோ? ஐயோ, என்ன இந்த லீஃப் எனக்கு வரவே இல்லையே. நீ நல்லா பண்ணிருக்க. எப்படி பண்ண நீ? என்னடா இந்த லீஃப் படமா வரல உனக்கு? இவ்வளவு பண்ணிட்டு இப்ப இது மட்டும் வரலன்ற? ஆமா, எனக்கு லீஃப் வரல இருந்தா நீயே பண்ணு, என்னால முடியல. சரி இரு, நானே பண்றேன் அதே மாதிரி. சேம் இந்த பக்கம் பண்ணது அதே மாதிரி தானே இந்த பக்கம் பண்ணலாம்? ஆமா, இந்த பக்கம் கூட அதே மாதிரி பண்ணு, சரியா போயிடும். மேல அது மவுண்டன் மேல கொஞ்சோண்டு புல்லு புல்லு மாதிரி. வெரி குட், செம்மையா இருக்கு. இப்போ இங்க வந்து ஷேடோ மாதிரி பண்ணிடு. அங்க சன்னு கீழே ஷேடோ வரும்ல தண்ணியில, அது மாதிரி. செம்மையா இருக்குல்ல. ஆமா, இங்க கொஞ்சம் நைட்டுல எப்படி ஸ்டார்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்க ஸ்டார்ஸ் டப் டப்புன்னு அடிக்க வேண்டியதுதான். இப்ப நல்லா தெரியுது இல்ல? நல்லா தெரியுது. இப்ப இந்த நிலாவை எடுத்துடலாமா ஸ்டிக்கரை? எடுத்துட்டோம். இதெல்லாமே கூட எடுத்துடலாம். இரு, புடிச்சுக்கோ நீ, சரியா? சரி சரி, நீ மொல்லமா எடுடா, பேப்பர் கிஞ்சிட போகுது. இல்ல, நான் பார்த்து தானே எடுக்கிறேன். பொறுமையா எடுக்கிறேன். கிழிஞ்சிச்சுன்னா அப்புறமா நம்ம டிராயிங்கே ஃபுல்லா போயிடுச்சு, அப்புறமா நம்மளுக்கு பரிசே கிடைக்காது. யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவன் அர்ஜுன் என்ன யோசிச்சு வச்சிருக்கான்னு தெரியல, அது வேற பயமா இருக்கு நம்மளுக்கு. பாத்து பாத்து எடுறா, கிஞ்சிட மாதிரி இருக்கு. இல்ல, நான் பார்த்துதான் எடுக்கிறேன். நீ ஏன் கத்துற? இரு, நான் தான் பாக்குறேன்ல. சரி சரி, பொறுமையா இரு. நம்ம இவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கோம். மேம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இன்னும் அவங்களோட வேற என்ன இருக்குன்னு தெரியல, அது வேற பக்கு பக்குன்னு இருக்கு. ஓகே, நம்ம ஃபினிஷ் மேம். நாங்க வெரி குட் பசங்களா. இப்ப டீம் பி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் நம்மளும் தட்டி போட்டு பண்ணிக்கலாம். கியாரா, அவங்க நல்லா பண்ணிட்டாங்க. கியாரா நல்லா செம்மையா பண்ணி வச்சிருக்கோம். நம்மளும் ஜெயிக்கணும். நல்லா பண்ணு, சரியா? நானும் நல்லா பண்றேன்டா. எனக்கு தெரிஞ்சுட்டுதான் பண்ண முடியும். நல்லா பண்ணுன்னு சொன்னா எப்படி அது? இதே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தா அவங்க நம்மளோட நல்லா பண்ணிருப்பாங்களா? அப்படி கிடையாது இல்ல. நான் எது யோசிச்சிருக்கேனோ அதான் பண்ண முடியும். சரி சரி பண்ணு, சும்மா வாயாடாது. இது சரி, ஓகே ஸ்டார்ட் பண்ணட்டுமா? இப்ப ஃபர்ஸ்ட் இங்க வந்து மேல வந்து பர்பிள் கலர் அடிச்சுக்கிறேன், ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரே சீன் தான் பண்ண போறேன். அவன மாதிரி நான் நலன் மாதிரிலாம் பண்ணல. எனக்கு இதுதான் ஐடியா வந்தது. சரி சரி, உனக்கு எது வருதோ பண்ணு, நாங்க ஹெல்ப் பண்றோம் உனக்கு. நலன் மாதிரியே நீ கூட அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் யூஸ் பண்ண போறியா கியாரா? ஆமாடா, சீனுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்குமே. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலன்னா நல்லா இருக்காது, சரியா? அது யூஸ் பண்ணாதான் நல்லா அது ஃபினிஷிங் வரும். இப்போ வந்து நடுவுல பிங்க் கலர் அடிச்சுக்கலாம், ஓகேவா? போதுமா? வேற என்ன கலர் வேணும்னா சொல்லி நான் எடுத்து தரேன் உனக்கு. இல்ல வேண்டாம், பிளாக் கலர் மட்டும் எடுத்து வை. இப்ப பர்பிள் பிங்க்லயே தான் அடிச்சிட்டு போறேன். இதுலயே நம்மளுக்கு இந்த சீன் வந்துடும். இத வந்து நல்லா ஷேடு கொடுத்துட்டேன்னா, ஃபினிஷிங் நல்லா ட்ரா பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது இதுதான், அதனால இதுதான் பண்ண முடியும். உங்களுக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஸ்ருதிக்கும் ஒன்றும் தெரியல. இங்க நான் பிளாக் அடிச்சுக்கிறேன் கீழே, சரியா? இது கொஞ்சம் டார்க்கா வேணும்னால நான் இங்க பிளாக் அடிச்சுக்க போறேன். சரி, இப்போ இந்த கலரை வந்து நல்லாம நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு. சரி சரி, கூட நான் பண்ணட்டுமா? இல்ல, நீ பண்ண முடிஞ்சா பண்ணு. கூட நானே பண்றேன். அதே மாதிரி நான் பண்ணுடா, நல்லாதான் பண்றேன். சரி சரி, நல்லா பண்றேனா? ஓகே.
இதுனா உனக்கு ஹெல்ப் பண்றேனே நானு. ஐடியா தான் என்னால கொடுக்க முடியல. இதுனா ஹெல்ப் பண்றல, சரி இல்ல. போதும் சரி இரு, நானும் இன்னொரு பக்கம் பண்றேன், அப்பதான் ஃபாஸ்டா ஆகும். இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆகுது. அவங்க பத்தியா எவ்வளோ நேரம் பண்ணின்னு இருந்தாங்க, 2 பண்ணாங்கல்ல அவங்க. ஆமா ஆமா, சீக்கிரமா சரி ஃபினிஷ் பண்ணு. என்ன இருக்கு, 2 பேரும் பிளெண்ட் பண்ணா சீக்கிரமா முடிய போகுது, அவ்வளவுதான். நம்ம எப்படியும் நம்ம ஒண்ணுதான் பண்ண போறோம். ஆமா, நம்ம ஒண்ணுதானே பண்ண போறோம், அதுக்கு மேலலாம் பண்ண முடியாது. கையில ட்ரை பண்ண, கையில வேலைக்கு ஆகல, டிஷ்யூல தான் நல்லா வருது. நீயே பண்ணுடா, எனக்கு கை வலிக்குது. சரி பண்ணு, நான் பிடிக்க வேணா, நீ பண்ணு. சரி ஸ்ருதி, நீ எதனா பண்றியா? இல்ல நான் பிடிக்கிறேன், நீ பண்ணு. ஓகே சரி. நீ நல்லா பண்றல. செம்மையா பண்ற, பண்ணுடா. எனக்கு கை வலிக்குதுடா, அதனாலதான் நான் பண்றேன். அதே மாதிரி பிளான் பண்ணிடு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா நீ டிரா பண்ணிடுறியா? நீ மட்டும் பிளெண்ட் பண்ணி கொடு, நான் டிரா பண்ணிடுவேன், சரியா? அவ்வளவுதான், நம்ம வேற ஜாஸ்தி எல்லாம் பண்ண முடியாது. அவங்க எப்படி பிளெண்ட் பண்ணிட்டு அப்புறமா டிரா பண்ணாங்க, அதே மாதிரி கூட நான் தான் பண்ண போறேன். நல்லா டைட்டா பிடிச்சுக்கோன்னா அந்த கார்னர்ல பிச்சுன்னு வந்துடும். நான் நல்லா டைட்டா தான் பிடிச்சிருக்கேன், நீ அடிடா. சரி போதுமா? இது பாரு, இங்க ஒயிட் ஷீட் வரணும் சொன்னல. ஆமா, இங்க ஒயிட்டா இருக்கணும். கையிலேயே கொஞ்சோண்டு பண்றேன், சரியா? சரி கூட, நான் டிரா பண்ணிடுறேன். இப்ப வீடு மாதிரி டிரா பண்ணிட்டு இப்ப நீங்களே பாருங்க, நான் டிரா பண்ணி முடிச்சிடுறேன். பத்தியா, ஃபுல்லா டிரா பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? செமையா இருக்கு கியரா. இங்க ஒரு நிலா மாரி பண்ணிடலாம், ஓகே? அவ்வளவுதான், இதுதான் நைட்டு சீன். நல்லா இருக்கா? என்னோட ஐடியா எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா ஸ்ருதி? செம்மையா இருக்கு. ஓகே, எப்படிடா இருக்கா அர்ஜுன்? இப்ப பட்டியல எடுத்துடலாமா? எடுத்துடலாம் இரு. மேம், நாங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் மேம். ஓகே பசங்களா, இன்னைக்கான காம்படிஷனோட வின்னர் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? யாரு வின்னர்னு சொல்ல போறோம், ஓகேவா? டீம் ஏவா டீம் பியா? டீம் ஏ தான் வின்னர் இந்த காம்படிஷன்ல, ஓகே? தேங்க்யூ மேம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.